வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா கள்ளிப்பட்டி கோபி சொல்லுவாங்க. இது செவ்வாழை. இப்போ நாளாச்சு கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக போட வரலன்றக்காக இப்போ நம்ம புடைக்கும் சருகுக்காகவும் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் இருந்தது. இப்போ சருகு நோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எப்படின்னா இப்போ உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா அந்த இலை வந்து மஞ்சள் அடித்து காயணும். அந்த டாட்டு வந்து அந்த இலையில அப்படியே டக்குன்னு அரெஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி இலை வந்து மஞ்சள் அடிச்சிடும். மஞ்சள் அடித்து அந்த இலை காயும். நமக்கு வர காய்ச்சல் மாதிரி தான். அந்த காய்ச்சல் வந்து வேகமாக டக்குன்னு அந்த காய்ச்சலை வந்து அந்த இலையில ஸ்டாப் பண்ணிவிடும். இந்த மாதிரி ஆகும். அந்த இலை காயறக்கான வேலையை வந்து நம்ம கொடுக்குற மெடிசன் வந்து பார்த்துரும். இதே மெயின். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இலை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக இருக்குது தெரியுதுங்களா? இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து வந்த இலை காமிக்கிறேன். இதெல்லாம் அடுத்து வந்த இலைகள். கெமிக்கல் அடிப்பாங்க ஒருத்தங்க. நிறைய மருந்து அடிப்பாங்க. அந்த இலைய அப்படியே ஸ்டாப்பாக அங்கே நிற்கிற மாதிரி தெரியும். பட் திரும்பவும் அவங்க இன்னொரு டைம் அடிக்கிற கணக்கில் வந்துடுது. கிளைமேட் சேஞ்சுக்கு தண்ணி கட்டும்போது அப்படின்ட்டு. நம்ம ஸ்டெம் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இலைகளில் வந்து அந்த பாதிப்பு இருக்கோ அந்த இலை வந்து காயும். அது மெயின் கான்செப்ட்டு. அந்த இலை காயும். அந்த இலை காயறத வந்து யாரும் பயந்துக்க தேவையில்லை. இலை வந்து பரவுன்ற மாதிரி. அந்த இலை காஞ்சாதான் அந்த சருகு நோய் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புடையே வராமல் இருந்தது. 10 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ புடை வருது பாருங்கள். போட்டதுக்கப்புறம் தெரியுதுங்களா? புடை வர ஆரம்பிச்சிருச்சு. போட்டு ஒரு 10 12 நாளுக்குள்ளே தான் ஆகுது ஆவரேஜாக. அந்த இலை கருகி ஸ்டாப் ஆகும். அதுதான் சருகு நோய் ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு கான்செப்ட். இந்த இலை வந்து கருகி ஸ்டாப் ஆகணும். போடும்போது இதுகளில் இருந்தது. இப்போ இந்த இலை கருக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கருகிடும். அந்த இலை காஞ்சி ஸ்டாப் ஆகும். காஞ்சதுன்னா அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்.